Hi everyone, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்ட்ரீம்ஸ் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது, அதோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவோம், அதுக்கு வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷனுங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷனுங்கிறது வந்து எப்பவுமே வந்துட்டு லேசியாக தான் இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ வந்துட்டு நம்ம டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு நான் இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் ப்ரோக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகே, கலெக்ட், ஃபார் ஈச், கவுண்ட்டுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஆப்ரேஷன். ஸோ இது வர்றப்போ தான் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் கோட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் see the codes. ஸோ இப்போ கோட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் வந்துட்டு நமக்கு இப்போது இதை வந்து நம்ம எப்படி இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு எப்படி ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இது லிஸ்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் லிஸ்ட் ஆஃப் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து கிடைக்குது, கரெக்டாக? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேப் டு இன்ட்டு, இந்த மாதிரி நிறையா இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மேப். ஸோ மேப்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது வந்து ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணுது, கரெக்டாக? ஸோ பேசிக்கலி ஃபங்க்ஷன்னா அப்படின்னு என்னென்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கரெக்டாக? இப்போ இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷனுங்கிறது அப்ளை. ஸோ அப்ளைங்கிற மெத்தட் இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அதனால் வந்து நம்ம லேம்ப் எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்னென்னா, ஒரு இன்புட்டு நமக்கு வருது, ஒரு அவுட்புட்டை வந்துட்டு நான் அது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது இதை வச்சு நம்ம எப்படி இதை வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு எப்படி இன்னொரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மேப்புங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வர ஈச் ஸ்ட்ரிங்குக்கு எஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து லேம்ப் எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணுறேன், கரெக்டாக? எஸ் டாட், ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டூ அப்பர் கேஸ் அப்படிங்கிறத கால் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா ஈச் ஸ்ட்ரிங்குக்கு டூ அப்பர் கேஸ் மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதிலிருந்து வர்ற அவுட்புட்டை வந்துட்டு நம்ம ஃபார் ஈச்சுக்கு அனுப்பிச்சிட்டு சிஸ்டம் டாட் அவுட் கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம்னா சிஸ்டம் கோலன் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் கோலன் பிரிண்டலன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்லேருந்து பிரிண்டலன் மெத்தட் கால் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு ஈச் ஸ்ட்ரிங்குக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் அப்பர் கேஸாக மாற்றிட்டு அது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜான் பீட்டர் அலைஸ் அப்படிங்கிறது வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் மெத்தட், வந்து மேப்புங்கிறது இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபார் ஈச் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு இதோட நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. எப்படி எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இதில் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டு இதுலேருந்து வர்றது ஸ்ட்ரிங்கு தான், கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். வெஹிக்கல் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நான் சிஸ்டம் அவுட் போட்டாலுமே வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஸோ இதை வந்து ஒரு பிளாக் லெவலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டம் அவுட் போட்டுட்டு ஈஸ் அப்படின்னு கொடுக்குறேன், டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டாக? ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் வந்து ஸ்ட்ரீம் டாட் எக்ஸிக்யூட், இப்போ நான் இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், நமக்கு வந்து எந்த அவுட்புட்டும் வராது, கன்சோலில் வந்துட்டு நமக்கு எதுவுமே வரல, கரெக்டாக? இப்போ இதையே வந்துட்டு நான் இந்த ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச் அதே கொடுத்துக்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இப்போ நான் இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? ஸோ எப்போ நம்ம வந்து டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரீமுங்கிறது வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த டிக்ளரேஷன் வந்துட்டு லேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் ஆஃப் கோடு வந்துட்டு நமக்கு வந்து லேசி, இது வந்து ஏன்னா எக்ஸிக்யூட் ஆக போகிறது கிடையாது. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபில்டருக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு அரே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஈச் நம்பரில் வந்துட்டு நம்ம ஈவன் நம்பர் மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி எழுதலாம்னா அதே மாதிரி தான் நம்ஸ்ன்னு அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கால் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட். ஓகே, ப்ரிடிகேட்டுங்கிறது என்ன, பூலியன் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. கரெக்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஈச் நம்பர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஏங்கிறது ஒன்றும் இல்லை, ஈச் நம்பர் அதுவே வந்து ஃபார் லூப் போட்டுட்டு ஒவ்வொரு நம்பரும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நம்பர்ல இருந்து நம்ம மாடுலோ 2 அப்படின்னு மட்டும் கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு அதே மாதிரி நான் ஒரு ஃபார் ஈச் போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் ஈச் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். கரெக்டா? இது வேணா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிஸ்டம் அவுட் போட்டுட்டு பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில்டரோடது, மேலே இருக்கிறத வந்துட்டு மேப்போடது. கரெக்ட். ஓகே, நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு. 45, 25 எல்லாம் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டில் வந்து வரல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளாட் மேப் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம்னா இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். இப்போ வந்து லிஸ்ட், நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது. கரெக்டாக? இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் நான் வந்துட்டு ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அவுட்புட் அப்படின்னு போட்டுக்கலாம். பிஃபோர் அவுட்புட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இதோட லிஸ்ட் வந்து எப்படி இருக்குது, நெஸ்டடாக இருக்குது. கரெக்டாக? நெஸ்டடுங்கிறதுக்குள்ள தான் வந்து அந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கும், ரெண்டு அரேஸ் வந்து இருக்குது. கரெக்டாக? இப்போ இதை வந்து ஒரே அரேவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளாட் மேப். ஓகே, அதை எப்படி அப்ளை பண்ணணும், நெஸ்டட்னு போட்டுட்டு ஸ்ட்ரீம் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளாட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃப்ளாட் மேப் அப்ளை பண்ணிட்டு ஃப்ளாட் மேப்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன் தான். கரெக்டாக? ஒரு இன்புட் கொடுக்குறோம், நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணுங்கிறத நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு மேப் மெத்தட் இருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வர்ற அவுட்புட்டை ஸ்ப்ளிட் ஐட்ரேட்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃப்ளாட் மேப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஜஸ்ட் வந்துட்டு வர்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளாட் மேப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நெஸ்டட் லூப்பாக இருக்கிறத வந்துட்டு ஒன்றா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபார் ஈச் அப்ளை பண்ணலாம். ஃபார் ஈச் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அவுட்புட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கு, நமக்கு ஆஃப்டர் அவுட்புட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1 by 1 பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? இதே வந்துட்டு நான் 2 லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கலெக்ட் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு collector.toList அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸில் வரும். நான் அது வரப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கலெக்டாஸ் அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோம்னா இதுல இருந்து நமக்கு லிஸ்டா வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரீம் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே லிஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்டா இருக்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏபிசிடி எல்லாமே வந்துட்டு ஒரே லிஸ்ட்டுக்குள்ள வந்து வந்துருச்சு. ஓகே, இதான் வந்து ஃப்ளாட் மேப்போட யூஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்க் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கோட் எல்லாமே வந்து நான் கித்தப்ல கமிட் பண்றேன். நீங்களும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்படின்னா தான் வந்துட்டு இது உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக தான் இந்த கோட் அடிக்க வந்து வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு லிஸ்ட்ல வந்துட்டு num2 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதில் வந்து ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டிஸ்டிங்க் அப்ளை பண்ணோம்னா இந்த டூப்ளிகேட்ஸ் நம்பர் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா அகைன் num2.stream அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்டிங்க் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இது ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா போதும், அதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட்ல வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே,
அகைன் இங்கே ஃபார் ஈச் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த சேம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே 2 வந்து டபுள் டைம் இருந்தாலும் இங்கே அவுட்புட்டில் வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துருக்கு. ஓகே, இதே வந்துட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த கலெக்டர்ஸ் அப்படிங்கன்னு இருக்கு இல்லையா, கலெக்டர் டூ லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, பட் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னா, இப்போ நான் வந்து ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ஸை யூஸ் பண்ணிட்டேன்னா எகைன் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது இங்கே நேம்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்ஸோட ஒரு கேஸ். ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரீம்ஸ் வந்து அசைன் பண்ணிட்டேன், இங்கே வந்து ஃபார் ஈச் அப்ளை பண்ணிட்டேன். இங்கே அகைன் நான் ஸ்ட்ரீம்ஸ் டாட் ஃபார் ஈச் போட்டேன்னா என்னால் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரீம் டாட் இப்போ இது சேம் கோட் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இப்போ இங்கே போட்டேன்னா இப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் அடிச்சிடும். ஏன்னா ஸ்ட்ரீம்ஸ் ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டோம்னா அகைன் அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் அடிச்சிருச்சு. ஓகே, ஸ்ட்ரீம் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஆப்ரேட்டட் அப்பான் ஆர் க்ளோஸ். ஓகே, லைன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கு 21 அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரீம் க்ளோஸ்ட் எரர் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சார்ட்டட். ஓகே, ஸோ இப்போ அதுக்காக வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் வந்து சிட்டிஸ் அப்படின்னு இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த சிட்டிஸை வந்துட்டு நான் வந்து டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும், ஆல்பபெட்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணேன்னா சிட்டிஸ் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டு சார்ட்டட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்துட்டு சார்ட் ஆகி நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டி, லண்டன், நியூயார்க், பாரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த சார்ட்டர்லாம் வந்துட்டு கம்ப்ரேட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா கஸ்டம் சார்ட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் லென்த் பேஸ் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா லிமிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லிமிட்டுங்கிறது வந்துட்டு எதுக்காகனா மோஸ்ட்லி வந்துட்டு எவ்வளோ நம்பர் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ num3 டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு எல்லா நம்பரையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும், கரெக்டா? ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 நம்பர் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் லிமிட். ஓகே, இப்போ நான் வந்து 5 நம்பருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படின்னு என்ன ஆகுதுன்னா 0 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 7 8 9 எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடும், அது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, அதான் வந்து இங்கே அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து லிமிட், கரெக்டா? இதே மாதிரி ஸ்கிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கிப் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இப்போ இதுக்கும் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து num4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு லிமிட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்து எந்த லிமிட் கொடுக்குறோமோ அது வரைக்கும் போகும். இந்த ஸ்கிப் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 நம்பர் வேணாம். ஓகே, இதை எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ண வேணாம். ஸோ மற்ற இருக்கிற நம்பர்லேருந்து எனக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணியாச்சு, கரெக்டாக? ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு 0 1 அப்படிங்கிறது 1 2 வந்து ஸ்கிப் ஆயிரும். 3 4லேருந்து வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணால் ரிசல்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ 1 2 வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, 3லேருந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது வந்து டீபக்கிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், மேப் அப்ளை பண்ணியிருக்கேன், கரெக்டா? இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்குது, என்ன வேல்யூ வந்து ஃபில்டருக்குள்ள போகுது, என்ன வேல்யூ வந்து மேப்குள்ள போகுது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு பீக் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 1ங்கிற இன்புட் வந்து எடுக்குது. ஓகே, ஸ்ட்ரீம் வந்து 1 by 1 தான் ப்ராசஸ் ஆகும், கரெக்டா? ஸோ அதனால் வந்து பிஃபோர் ஃபில்டரில் வந்து 1 அப்படிங்கிற வந்து வேல்யூ வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது வந்து ஃபில்டருக்குள்ளே போகலை, ஏன்னா வந்து 1 மாடுலோ வந்து 0 கிடையாது. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது 2, கரெக்டாக? 2 அப்படிங்கிற எலமெண்ட் வந்திருக்கு.
ஸோ இங்கே வந்து பீக்கில் வந்து 2 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இங்கே வந்து ஃபில்டர் பாஸ் ஆனங்காட்டி நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் ஃபில்டரும் 2 அப்படிங்கிறது வந்து ஸோ இங்கே மேப் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்துட்டு n cross n அப்படின்னா 2 into 2 4 அப்படிங்கிற வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கு. கரெக்டா? இதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்டு தான் ப்ராசஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ மெயினாக இது டீபக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். இது போக இன்னமும் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே. இஃப் யூ லைக் த வீடியோஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.